ஹாய், வணக்கம். டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இப்போ சூப்பர் மார்க்கெட் போவோம். சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய பழங்கள் வச்சிருப்பாங்க. அதுல நம்மளோட பாரம்பரியமான ஒரு பழம் வந்துட்டு மிஸ் ஆயிருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த பாரம்பரியமான பழத்தை பத்தி ஒரு பவர்ஃபுல் ஃப்ரூட்டை பத்தி தான் இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம், விளாம்பழம் இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். விளாம்பழம் அப்படின்னா என்ன, யாரு சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், இது சாப்பிட்டோம்னா என்ன நோய்கள் சரி பண்ணும் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விளாம்பழம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம கிரிக்கெட் பால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த ஷெல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். உடைச்சு பார்த்தோம்னா உள்ள பிரவுன் கலர்ல கொஞ்சம் பல்ப் மாதிரி இருக்கும். அந்த பல்ப் தான் நம்ம சாப்பிடக்கூடிய விளாம்பழம். இந்த பழம் முக்கியமா என்ன பிரச்சனையை சரி பண்ணுவோம்னா, நான் ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இந்த விளாம்பழத்துல அயன், ஃபைபர், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு. இந்த ஃபைபர் அதிகமா இருக்கிறனால நம்ம பாரம்பரியமாவே மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த விளாம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மலச்சிக்கல் மட்டும் இல்ல, இப்போ மோஷன் டெய்லி போகும், சேம் டைம் வந்துட்டு ஹார்டா இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும், கஷ்டப்பட்டு போவாங்க, அவங்களுக்குமே இந்த விளாம்பழம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நம்ம மலச்சிக்கலுக்கும் கொடுப்போம், அதே டைம்ல மோஷன் வந்துட்டு ரொம்ப லூஸா போகுது, சாப்பிட்ட உடனே போகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த விளாம்பழம் ஹெல்ப் பண்ணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த விளாம்பழம் என்ன பண்ணும்னா நம்ம கட்டை வந்துட்டு பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கட்டு பேலன்ஸ்டா ஆயிடுச்சுனாலே நம்மளோட குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவு நமக்கு சரி பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா கல்லீரலை சீரா வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த விளாம்பழம் ஹெல்ப் பண்ணும். கல்லீரல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த விளாம்பழம் எடுத்துக்கலாம். மூணாவது பார்த்தோம்னா இது பொங்கி வர நீரிழிவு சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சர்க்கரை நோயாளிகள் வந்துட்டு இந்த விளாம்பழம் தாராளம் எடுத்துக்கலாம். சுகர் சேர்க்காம அப்படியே எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி இது வந்துட்டு பித்தத்தை தணிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த விளாம்பழத்துக்கு இருக்கு. ஜெனரலா சிலரோட உடம்பு பார்த்தோன்னா பித்த உடம்பு இருக்கும், அதாவது உடம்பு ரொம்ப உஷ்ணமா இருக்கும், வெளியே தெரியாது, உள்ளாடி வந்துட்டு எப்பவுமே ஒரு அனல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த பித்த உடம்பு இருக்கிறவங்க, உடம்பு ரொம்ப ஹீட் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த விளாம்பழம் எடுக்கும் போது உடம்பு ஹீட்டை தணிக்கக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு உண்டு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால இது நிறைய பிரச்சனைகளுக்கு நல்லது. இந்த விளாம்பழம் வந்துட்டு நம்ம கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் நம்ம எடுங்க. நம்மளோட பாரம்பரிய உணவு வந்துட்டு ஏதாவது ஒரு நோய்களை வந்துட்டு நமக்கு சரி பண்றதுக்கு நம்ம இயற்கை கடவுள் நமக்கு இது கொடுத்தது. நம்ம இந்த ப்ராசஸ்ட் உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய லாங் டேர்மா நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புகள்ல வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். பாரம்பரியமான பழங்கள் நம்ம எடுக்கும் போது உடம்புக்கு நன்மை அளிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு பழங்களுக்கு இருக்கு. விளாம்பழம் வந்துட்டு டைஜஷன் பிரச்சனை, சுகர் இருக்கவங்க, லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க, இல்ல எனக்கு எலும்பு பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு போன்ஸ் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு, மூட்டு வலி, முதுகு வலி இருக்குன்னு சொல்றவங்களும் எடுத்துக்கலாம். இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நீங்க விளாம்பழத்தை உடைச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற பல்பை நம்ம சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம், இல்ல நாட்டு சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், கருப்பட்டியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், இல்ல ஒரு ஜூஸா எடுத்துக்கலாம், இல்ல வந்துட்டு மில்க் ஷேக்கா எடுத்துக்கலாம். எனி ஃபார்ம் நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் மட்டும் எந்த சுகரும் இல்லாம அப்படியே சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பழம். நம்ம எப்படி நவாப்பழம் சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த விளாம்பழமும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோல விளாம்பழத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.